செல்வம், குணவதி இருவருக்கும் திருமணமாகி 8 ஆண்டுகளுக்கு மேலாகியும் குழந்தை இல்லை. சொந்த பந்தங்கள் அனைவரும் குணவதியிடம் முகத்திற்கு நேராகவே, ஏமா குணவதி, கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு, இன்னும் குழந்தை இல்லை, இப்படியே இருந்தா எப்படி என அவள் மனம் வேதனைப்படும்படி கேட்டனர். அவளுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. எல்லோர் முன்னிலையிலும் கேட்டதால் அவள் கூனி குறுகி நின்றாள். எதுவும் பேச முடியாமல் எனக்கு வேலை இருக்கு என்று அந்த இடத்தை விட்டு வேகமாக வீட்டிற்குள் வந்தாள். எதிரே வந்த அவளுடைய மாமியார், என்ன இப்பத்தான் காய் வாங்க போறேன்னு சொல்லிட்டு போன, உடனே திரும்பி வந்துட்ட? இல்லத்த, வெளியே எல்லாரும் என்னை இன்னும் குழந்தை இல்லையான்னு கேட்குறாங்க, என்னால் பதில் சொல்ல முடியலை, அதுதான் திரும்பி வந்துட்டேன் என்று அழுதபடியே சொன்னாள். உண்மையைத்தானே கேட்குறாங்க, குழந்தை இல்லைன்னா கேட்கத்தான் செய்வாங்க. உனக்கு என்ன குறையோ என்ன ராசியோ தெரியலை, இன்னும் இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு பெற்று கொடுக்க முடியலை. உன்னைய கல்யாணம் பண்ணி என் மகனோட வாழ்க்கை தான் வீணா போச்சு என்று கோபமாக பேசிவிட்டு சென்றாள் அவளுடைய மாமியார். இதனால் மேலும் மனமுடைந்த குணவதி அழுதபடியே சமையல் செய்ய ஆரம்பித்தாள். சமையல் முடிந்தது. ஆனால் அவள் கவலை தீரவில்லை. குழந்தை இல்லை என்ற காரணத்தினாலேயே அவள் என்ன வேலை செய்தாலும் அவளுடைய மாமியார் குறை சொன்னபடியே இருப்பார். இதனால் தினமும் நரக வேதனையில் அவளின் வாழ்க்கை இருந்தது. இந்த கஷ்டத்தை தன் அம்மாவிடம் சொல்லாமல் மனதிற்குள்ளேயே வேதனைப்பட்டாள். இதற்கு இடையில் அவளுடைய மாமியார் அக்கம் பக்கத்தினர் பேச்சை கேட்டு குணவதியை அந்த ஊரில் உள்ள எல்லா கோயில்களுக்கும் கூட்டிச் சென்று பரிகாரம் என்ற பெயரில் அவளை எல்லா நாட்களிலும் விரதம் இருக்க வைத்து அவளுடைய உடல்நலம் சரியில்லாமல் போனது. உடம்பு சரியில்லை என்று சமையல் செய்யாமல் இருந்தால் குழந்தை பெற்றுக் கொடுக்கத்தான் வக்கில்ல, சமையல் உடவ செய்ய முடியாது என குணவதியை திட்ட ஆரம்பித்தார். தன் மாமியாரின் பேச்சை பொறுத்து கொள்ள முடியாமல் தன் உடம்பு சரியில்லாத போதும் எழுந்து சமைத்து முடித்தாள். அந்த சமையலையும் அவள் மாமியார் மனசாட்சியே இல்லாமல் குறை சொல்வார். இதையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாதவள் ஒரு நாள் தன் மாமியாருடன் எதிர்த்து வாக்குவாதம் செய்தாள். வாக்குவாதம் முற்றிப்போய் அவள் மாமியார் அவளை அடிக்க கையை ஓங்கினாள். சாமர்த்தியமாக மாமியாரின் கையை தட்டிவிட்டாள். அப்போது அவள் மாமியார் கால் தடுமாறி கீழே விழுந்தார். விழுந்தவுடன் என்னை அடிச்சு கீழே தள்ளிட்டா என கத்த ஆரம்பித்தார். அவள் மாமியார் கத்திய சத்தம் கேட்டு பக்கத்து வீட்டுக்கார பெண் ஓடி வந்து பார்த்தபோது அவள் மாமியார் கீழே விழுந்தபடியே அழுது கொண்டிருந்தார். இதை பார்த்த பக்கத்து வீட்டுக்கார பெண் குணவதியை பிடிக்காத காரணத்தால் இதை எப்படியாவது பெரிதாக்கிவிட வேண்டுமென குணவதியின் கணவன் செல்வத்திற்கு ஃபோன் பண்ணி, உன் மனைவி உங்க அம்மாவை அடிச்சு கீழே தள்ளி விட்டுட்டா, சீக்கிரமாவா என கட் பண்ணிவிட்டாள். தன் அம்மாவின் மீது அதிக பாசம் கொண்ட செல்வம் வேலையிலிருந்து வீட்டுக்கு வந்தான். தன் மகனை பார்த்ததும், உன் பொண்டாட்டி என்ன அடிச்சு கீழே தள்ளிட்டா என அழ ஆரம்பித்தாள். இதை கேட்டு கோபமடைந்த செல்வம் தன் மனைவியை அடித்து வீட்டை விட்டு வெளியே தள்ளினான். இதை அந்த தெருவே வேடிக்கை பார்த்தது. அந்த அவமானம் தாங்க முடியாத குணவதி தன் தாலியை கலற்றி கணவன் செல்வத்தின் மீது வீசினாள். இந்த வீட்டில் வாழ்வதற்கு எங்க அம்மா வீட்டிலேயே சந்தோஷமா வாழ்ந்துடுவேன். எத்தனை நாள் தான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு வாழ்றது? குழந்தை பிறக்கலைனா பொம்பளை எனக்கு மட்டும்தான் குறை இருக்குமா? ஆம்பளைன்னா எந்த குறையும் இருக்காதா? முதல்ல உன் மகனுக்கு என்ன குறைன்னு பாரு என்று தன் மாமியாரை பார்த்து கேட்டாள். அதற்கு செல்வத்திடமும் அவள் அம்மாவிடமும் எந்த பதிலும் இல்லை. இனிமேதான் எனக்கு நிம்மதியான வாழ்க்கை என்று சொல்லிவிட்டு கண்ணீரை துடைத்து கொண்டு சந்தோஷமாக தன் அம்மா வீட்டிற்கு சென்றாள். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இருதரப்பு வாதத்தையும் கேட்டுவிட்டுத்தான் முடிவெடுக்க வேண்டும். அவள் பொறுமையாகத்தான் இருக்கிறாள் என்று குத்திக் கொண்டே இருந்தாள். பொறுமை இழந்த பெண்ணின் கோபம் கடலின் சீற்றத்தை விட வேகமான முடிவை எடுக்கும். நன்றி.